நைட்டு வேலை முடிஞ்சு வர 1 மணி ஆயிடுச்சுண்ணே. ஃபோன் பண்ணேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து நான் இங்கே தனியாக நடக்கிறேன். ஒருத்தர் இல்லை ரோட்டில். அவ்வளோ பயமாக இருக்குது. வேணும்னே தானே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இல்லைனா மட்டும் ஒரு கட்டி மாட்டிடுவாரு. 10:30 மணிக்கே வெளியில் போக மாட்டானே அவன். நான் பயப்படுவான்னு தெரியுங்களா? ஏன்டா அண்ணா, நிஜமா பேய் எல்லாம் இருக்காண்ணே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தம்பி, நான் ஒரு ஏத்திஸ்டேன். எனக்கு இந்த பேய் பூதம் இதுலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் என் லைஃப்லேயே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்ன சொல்கிறீங்க? என்னாச்சு? எங்கள் ஊரில் சீமான் ஒரு அண்ணன் இருந்தார். என்னோட ஒரு 10 வயசு மூத்தவர். ரொம்ப நல்லா பழகிற மனுஷன். நான் சென்னை அந்த மாதிரி அவரோட பழக்கம் குறைஞ்சிருச்சு. திடீர்னு ஊரில் இருந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணேன். பங்காளி இந்த மாதிரி சீமானை செத்து போயிட்டாரா? ஏன்னா ஒரு 35 வயசு நான் எப்படா செத்துட்டாருமா? என்ன தம்பி சண்டையில் தம்பியை அடித்து கொண்டு சாப்பிட போட்டுட்டாங்க. பொண்ணெல்லாம் ஊறி தான் மேலே வந்துச்சு. ஆனால் பார்க்க கூட முடியாதா? மாதிரி உளுத்து பிரித்து உடம்பெல்லாம் கட்டி தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவன் ஃபோன் பண்ணி சொன்னதும் இல்லை இல்லை நல்ல மனுஷன்தான், ஆனால் அவ்வளோ கோரமாக செத்த உருவத்தை நீ கற்பனை பண்ணி பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்புறம் நான் ஒரு 2-3 நாளில் மறந்துட்டேன். ஒரு 2 மாதம் கழிச்சு ஊருக்கு போகிறேன். எப்பயுமே அவர் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, முனியாண்டி கோயில். அதை தாண்டி ஒரு சந்து. அந்த சந்து வழியாக வந்து கோயில் தனியாக நம்ம வீட்டுக்கு வர முடியும். ஸோ எப்பயும் போல ஜாலியாக பசங்களோட செகண்ட் ஷோ போயிட்டு நான் மட்டும் தனியாக படி மேலே வரேன். அந்த மனுஷன் அந்த கோயில் தாண்டி இருக்க அந்த குட்டிச்சோரில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அவன் எப்பயும் எங்கேயாவது சரக்கு அடிப்பார். நிறைய தடவை பார்த்துருக்கேன். பார்த்தா குடிச்சிட்டு இருக்காரு. தம்பி என்னடா பண்ணுற, எப்படா ஊரில் வந்தாலும் கேட்டார். நான் நேற்று வந்தேன், பசங்களோட வந்தேன், பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த சித்த 2 மாதம் ஆச்சு. ஒரு 4 ஸ்டெப்பு தாண்டி போகிறேன். எனக்கெல்லாம் அல்ல இல்லை. அண்ணா போதுண்ணே. இதுக்கே பயப்படுறான். ரோமாஞ்சம் மாதிரி கேரமல்ல பேய் இருந்தால் நீலாம் என்ன பண்ணுவேன்? அண்ணே